ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எம்போஸ்டாக மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சேம் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரியே தான், வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் வச்சு தான் நம்ம இதையும் ஃபில் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். அதுக்காக நம்ம ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறோம். அதில் பைப்பிங் த்ரெட் நம்ம கட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடலாம். ஆனால் இதில் போடும்போது பார்த்திங்கன்னா 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு சென்டரில் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். அதாவது அந்த செயின் ஸ்டிச்சுக்கு பஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு த்ரெட்டும் செகண்ட் த்ரெட்டுக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் த்ரெட்டு வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டும் செகண்டும் தேர்டும் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து இருந்து அதை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 பைப்பிங் த்ரெட் வந்து நீங்கள் பேராக தான் நீங்கள் சேர்த்தி வச்சு ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்து போடணும். அதுக்கப்புறம் 4-5 செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஸ்டிச்சு போடுறோம் இல்லையா, அந்த பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். 1 டோன் இருந்த பேரை நீங்கள் வந்து 1 தனியாகவும் 2, 3 வந்து ஒன்றா நீங்கள் பேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்கில் ரொம்பவே ஈஸி தான், மேட் ஃபில்லிங் மாதிரியே தான். ஆனால் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் 1, 2, அதுக்கப்புறம் 3, 4, அதுக்கப்புறம் 5 அப்படின்னு பேர் பண்ணியிருப்போம். செகண்டாக வர செக்ஷனில் பார்த்திங்கன்னா 1 தனியாகவும் 2, 3 ஒரு பேராகவும் 4, 5 ஒரு பேராகவும் நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் மாதிரியே வந்துடும். இது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது முழுசுமே நம்ம வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சதே நம்மளுக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நெருக்கமாக நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டுனா நம்ம வந்து டபுள் த்ரெட்டு தான் எடுப்போம் இல்லையா, எனக்கு இந்த இடத்துல சிங்கிள் த்ரெட்டு வந்து வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக டபுள் த்ரெட்டோடு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். சிங்கிள் த்ரெட்டாக நீங்கள் அப்படியே வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, டபுள் த்ரெட்டாக மாற்றாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமே கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இடையிலேருந்து பெரிய ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு தான் நீங்கள் ஒரு வேளை சில்க் த்ரெட்டு 2மே கட் ஆனாலும் இல்லை ஒரு த்ரெட்டு மட்டும் நம்மளுக்கு நீடியில் வந்தாலும் நீங்கள் உடனே கொஞ்சம் பிரிச்சுட்டு டபுள் த்ரெட்டும் சேர வர மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸில் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நாள் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா சீக்கிரமே வந்து ஸ்டிச்செல்லாம் பெரிய ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பைப்பிங் த்ரெட் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணணும். பைப்பிங் த்ரெட் எட்ஜ்லேயும் நீங்கள் நார்மலாக உங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கிட்ட நெருக்கி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட் உள்ளே தானாகவே மறைஞ்சிரும். இது ஃபில்லிங் ஸ்டிச் அப்படிங்கிறனால நீங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தோன்ற ஷேப்லலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு டால் மாதிரி இல்லைன்னா கேர்ள் மாதிரி நீங்கள்லாம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்கர்ட்ல எல்லாம் நீங்கள் எம்போஸ்டாக வந்து இப்படி மேட் ஃபில்லிங் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லும் நம்ம முடிச்சுட்டு சுற்றியும் அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் சின்ன சின்ன பிக்சர்ஸில் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.